Hi friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான டொமேட்டோ எக் drop soup பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் செய்யிறதுக்கு ஒரு முட்டையை உடைச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நொர வர அளவுக்கு பீட் பண்ண வேணாம். ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் இந்த சூப் செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லாதவங்க ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் யூஸ் பண்ணோன்னா சூப்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டர் உருகுனதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆனியன் லைட்டாக வதங்கினா போதும். எப்போயுமே சூப்பில் போகிற எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணுறனால இந்த சூப்புக்கு லைட்டாக ஸ்வீட்னஸும் சைனீஸ் ஸ்டைல் ஃப்ளேவரும் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். எப்போயுமே சூப் செய்யும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம குடிக்கும்போது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காய்கறி வேக வச்ச தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது எல்லாம் சேர்த்து வேக வச்ச தண்ணி தான் அது. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. உங்களுக்கு சூப் நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய சூப் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப் எப்போயுமே ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஹோல் இருக்கிற கரண்டியில் பீட் பண்ண எக்கை ட்ராப் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கிளற வேண்டாம். ஆல்ரெடி சூப் சூடாக இருக்கிறனால முட்டை சேர்த்த உடனே குக் ஆகிடும். இப்போ ஃபைனலாக தேவையான அளவு மிளகுத்தூள், கொத்தமல்லி சேர்த்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ எக் ட்ராப் சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.